விஜய் விஜய் ப்ளீஸ் விஜய் விஜய் ஒரு நிமிஷம் விஜய் இது உனக்கே நியாயமா இருக்கா? ப்ளீஸ் ரோட்ல நின்னு தகராறு பண்ணாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. தகராறா? நான் உன்கிட்ட பேசணும்னு வந்தேன் விஜய். அதுக்கு நான் தயாரா இல்ல. இப்ப நீதான் விஜய் தகராறு பண்ற. அப்படியே இருக்கட்டும், என்ன ஆளை விடுங்க. விஜய் ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் என்னோட தனியா பேச முடியாதா? ஒரு நிமிஷம் கூட உங்ககிட்ட என்னால பேசிட்டு இருக்க முடியாது. போயிடுங்க இங்க இருந்து. அப்படி நான் என்ன விஜய் தப்பு பண்ணிட்டேன்? ச்சே, பண்ணது தப்பா இல்லையான்னு கூட தெரியாத ஆள்கிட்ட எனக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? சுத்த வேஸ்ட். இங்க இருந்து போயிடுங்க. வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? உங்க அப்பா ஆஸ்பத்திரியில இருக்கார்ல, பார்க்க போறேன். நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். இவரு தெரிஞ்சவரு? தெரியும், இளங்கோ தானே? கோயிலுக்கு கூட வந்தாரு. எப்படி இருக்கீங்க இளங்கோ? நல்லா இருக்கேன். வரேன். அப்பாவை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாரு. அதான் நின்னு பதில் சொல்லிட்டு இருந்தேன். சரி, ஹாஸ்பிட்டல் இப்படி தானே? இப்படிதான் வாங்க. வாங்க. கவலைப்படாதீங்க, அப்பா சரியாயிடுவாரு. ஐயோ அழாதீங்க அண்ணி. இப்ப எப்படி இருக்காரு? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? அப்பா பதட்டப்படவே கூடாது. டாக்டர் சொல்லிட்டாரு. மருந்து கொடுத்திருக்காங்க. தூங்கிட்டு இருக்காரு. நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டு இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் லீலா தான் வந்து விவரத்தை சொன்னாங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்க வேண்டாம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? விதி தலை எழுத்து. அட செல்வம் தம்பி, எப்போ வந்திய? இப்பதான் வந்தேன். ஆமா, உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும்? வீட்டுக்கு போயிருந்தேன். லீலா தான் விஷயத்த சொன்னாங்க. என்ன பண்றது தம்பி, சில விஷயம் நம்மளையும் மீறி நடந்துருது. அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணிட்டா தான் நம்ம பெரிய மகன் ஆயிடுவோமே. உங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கனே. விஜய், இதை நசுக்கிட்ட கூட. அண்ணே, சொந்தத்துக்குள்ள சண்டை சச்சரவுங்கிறது சகஜமான விஷயம். அதுக்காக உறவெல்லாம் விட்டுட முடியாது இல்லையா? அதை நான் தினமும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ஆனா நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்க. சட்டுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட பேசிட்டீங்களே, அந்த பெருந்தன்மை ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இல்லை செல்வம், நான் அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது. புத்தி இருந்திருந்தா மாமா இந்த அளவுக்கு கொண்டாந்து படுக்க போட்டிருக்க மாட்டேன். சரி, அதை விடுங்க. வாங்க போய் காபி சாப்பிட்டு வருவோம். இல்ல, மாமாவை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு வரலான்னு பார்த்தேன். செல்வம், அப்பாவுக்கு இப்பதான் ஊசி போட்டிருக்காங்க. அவர் எழுந்திருக்க இன்னும் 2 மணி நேரமாவது ஆகுமா? அப்படியா? சரி, நான் இப்போ போயிட்டு அப்புறமா வந்து பார்க்குறேன். தானோ, காபி சாப்பிட்டு தம்பி அப்படியே பஸ் ஏற்றிட்டு வந்துடுறேன். வரேன்.